ஒசூர் அடுத்த மத்திகிரி பகுதியில் கழிவுநீர் லாரியின் மீது ஆலமரம் விழுந்த விபத்தில் வாகனத்தில் இருந்த இருவர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜேசுராஜ், செய்தி குறித்த முழுவதும். அதாவது ஒசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட குசினி பாளையம் என்ற இடத்துல தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. ஒசூர் பாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்த மாரப்பா மற்றும் வெங்கடேஷ் ஆகிய 2 பேர் அந்த செப்டிக் கழிவு அகற்றும் வாகனத்துல வேலை செய்து வருகிறார்கள். இன்று வழக்கம் போல அந்த பணிகளுக்கு இடையநல்லூர் என்ற கிராமத்துக்கு சென்றிருக்காங்க. அதே போல அங்க பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் ஒசூர் நோக்கி அவர்கள் அந்த செப்டிக் வாகனத்துல வரும்போது குசினிப்பாளையம் என்ற இடத்துலதான் அந்த விபத்து. அதாவது அந்த பகுதியில பழமையான ஒரு ஆலமரம் ஒன்று சாலையோரத்தில் உள்ளது. அந்த ஆலமரம் திடீரென அந்த செப்டிக் வாகனம் வரும்போது இங்கு அதிக அளவுல காற்று அடித்து வருகிறது. அதுல மரம் முறிந்து அந்த வாகனத்தின் மீது விழுந்திருக்கு. இதுல அந்த கேபின்ல 2 பேரும், அந்த ஓட்டுநர் அதே போல பக்கத்துல இருந்த அந்த மாரப்பா வெங்கடேஷ் 2 பேருமே உடல் நசுங்கி அதுல உயிரிழந்திருக்காங்க. இதுல அந்த வழியாக சென்ற மின் கம்பிகள் எல்லாம் அருந்து அந்த வாகனத்தின் மேலே விழுந்திருக்கு. இதுல அவங்க மேல மின்சாரமும் தாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ மத்திகிரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், அது போல வருவாய்த்துறையினர் அனைத்து துறைகளும் இந்த பகுதியில அந்த மரங்களை அறுத்து அதை அப்புறப்படுத்தி 2 உடல்களையும் மீட்கும் பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பகுதியில இதே சாலையில நிறைய இடங்கள்ல மின் கம்பங்கள் சேதமாயிருக்கு. அது போல பழமையான மரங்களும் இருக்கு. இதனால பெரும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து ஏற்படும் வண்ணம் உள்ளது. இந்த பகுதியில அதிகமா பள்ளி மாணவர்கள் செல்லும் வாகனங்கள் பயணிக்கிறது. அதனால இது போன்ற இருக்கக்கூடிய இந்த மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.